அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கடன் தீர்க்க உதவும் முகூர்த்தத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கடன் தீர்க்கிறதுக்கு அதாவது முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா விவாக முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், லக்ன நிர்ணய முகூர்த்தம் என பல வகையான முகூர்த்தங்கள் உள்ளன. அந்த வகையில் இவற்றில் யாருமே அறிந்திராத இது முன்னோர்களோட கருத்து மைத்திர முகூர்த்தம் உள்ளது. இந்த முகூர்த்தம் கடன்களை அடைக்க உகந்த நேரமாக உள்ளதுன்னு முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மிகவும் விசேஷமான இந்த முகூர்த்தம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எளிமையாக தீர்த்து வைக்கும், அதாவது தீர்க்க முடியும்னு அவங்க கூறியிருக்காங்க. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் முழுவதும் திருப்பி கொடுக்கும் வகையில் வசதி வாய்ப்புகள் உருவாகும். மைத்திர முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடிய காலத்துக்கு மைத்திர முகூர்த்தம் என்று பெயர். திருப்பி சொல்கிறேன், அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடிய காலத்துக்கு மைத்திர முகூர்த்தம் என்று பெயர். அத்துடன் செவ்வாய் நட்சத்திரமும் சனி நட்சத்திரம் இணைந்த நாளில் மேச விருச்சிக லக்னங்களுக்கு கடனை திருப்பி தரலாம். அதே போல செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாள்கள் மற்றும் நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம். சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் சமயம் கடனை திருப்பி தரலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில் கடனை திருப்பி தரலாம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த அதாவது இந்தந்த இதுலாம் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் விரைவில் கடன் அடைஞ்சிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இது மைத்திர முகூர்த்தம். நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.